ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கைக்கு நிறைய கருத்துக்களை இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா நிறைய கணவன் மனைவி டைவர்ஸ்னு போய்க்கிருக்காங்க இல்லையா. இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சரியான புரிதல் கிடையாது. ரெண்டாவது, விட்டு கொடுக்கறதுங்கிறது சுத்தமாகவே கிடையாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கதைகளையெல்லாம் நாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் நமக்கே நம்மளை அறியாமல் ஆச்சரியமாக அதை கேட்க தோணும், பார்க்க தோணும். இந்த மாதிரிலாம் கணவன் மனைவி வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்னு நாம் நினைக்க தோணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் நாம் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நாம் நிறைய புராணங்கள்லையும் நிறையா அந்த காலத்து கதைகள்லையும் நம்ம தாத்தா பாட்டி சொல்கிறதை கேட்டிருப்போம். அப்படி இருந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க. அதாவது கணவன் ஒரு கோடு போட்டாக்கா அந்த கோட்டை தாண்ட மாட்டாங்க மனைவி. அவங்க சொல்கிற வரைக்கும் அப்படியே நிற்பாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நாம் கதைகளை கேட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கதை தான் இதுவும். நாம் கதைக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த கணவனோட பேர் ஆகுகன், மனைவி பேர் ஆகுயி. அப்போது இவங்க ரெண்டு பேரும் அத்தனை பாசமாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. அந்த காட்டில் ஒரு குகையில் தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியாக இவங்க வசிக்கிற அந்த குகை வழியாக ஒரு முனிவர் வர்றாரு. அந்த முனிவர் சிவனடியார். அவரை பார்த்தோன்னே இவங்க ஆகுகனும் ஆகுவியும் ரொம்ப பணிவாக வரவேற்று அவர்களுக்கு தேவையான சாப்பாடு, அதாவது காட்டில் என்ன சாப்பிடுவாங்க, இந்த பழங்கள், காய், கிழங்கு, இந்த மாதிரியெல்லாம் நிறையா உணவுகள் அவருக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. அவர் திருப்தியாக சாப்பிட்றாரு. நல்லா இருட்டாயிருது. அவருக்கே இவங்க இந்த கணவன் மனைவியை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு கணவன் மனைவி இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ சந்தோஷமாக இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மன நிறைஞ்சு அவங்களை வாழ்த்துறாங்க. இருட்டாயிருது. அப்போ அவங்க அந்த ஆகுகனும் ஆகுகியும் வாழுகின்ற அந்த குகை இருவர் மட்டுமே தங்கக்கூடியதாக ஒரு சின்ன குகை தான். அப்போது இந்த முனிவர் இருட்டாயிட்ட காரணத்தினால அவரும் அங்கே தங்க வேண்டி இருக்குது. அப்போ என்ன செய்கிறது, 2 பேர் மட்டும் இருக்கிற குகையில் 3 பேர் எப்படி தங்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஆகுகன் என்ன பண்ணுறாரு, வந்த முனிவரையும் தன்னுடைய மனைவியையும் அந்த குகைக்குள்ள நைட்டு தூங்க சொல்கிறாங்க. இவர் வெளியில் தூங்குறாரு. ஆகுகன் அந்த குகைக்கு வெளியில் தூங்குறாங்க. இந்த ஆகுகியும் அந்த முனிவரும் குகைக்குள்ளார தூங்குறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா இந்த ஆகுகனை ஏதோ ஒரு காட்டு விலங்கு கொண்டுட்டு போயிருச்சு, பிச்சு போட்டுட்டு போயிருச்சு. இதை பார்த்த வாக்கில் இந்த ஆகுயி அந்த கணவனோட உடலை பார்த்த வாக்கில் அப்படியே அழுது அந்த உடலில் விழுந்த வாக்கில் அவங்களும் உயிர் விட்டுடுறாங்க. இந்த முனிவர் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாரு. இப்படி ஒரு தம்பதிகளா அப்படின்னு சொல்லி நாம் நல்லா நினச்சி பாருங்கள். இந்த காலத்தில் யாராவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை இந்த மாதிரி ஒரு ரூமில் தூங்க சொல்லுவாங்களா? அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். எப்படி ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த காலத்து வாழ்க்கையை நாம் என்றைக்குமே அதெல்லாம் இப்போ இருக்கிறவங்க அந்த மாதிரி நடந்துக்க முடியாது இல்லையா. நாம் எவ்வளவோ பேரை பார்த்துட்டோம். கண்டிப்பாக நாமெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எத்தனை கோபப்படுறோம், எத்தனை சண்டை போடுறோம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்க முக்கால்வாசி பேர் இந்த டைவர்ஸ் ஆன
ஆனவங்க காரணத்தை எல்லாம் கேட்டோம்னாக்க சின்ன சின்ன காரணங்கள் தான் இருக்கும். அதுக்காக அவ்வளோ பெரிய தண்டனைகள் அவங்க அனுபவிச்சுட்ருப்பாங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டு. அப்படிலாம் இருக்கும்போது அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். இந்த ஆகுகனும் ஆகுகியும் தான் அடுத்த பிறவியில் நலனும் தமயந்தியுமாக பிறந்திருக்காங்க. இந்த முனிவர் அன்னப்பறவையாக பிறந்து இந்த நலனையும் தமயந்தியையும் சேர்த்து வைக்கிறதாக நாம் கதைகள் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.